கோவையில் சிஎஸ்ஐ எஜு கனெக்ட் எனும் மெகா கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கான நிகழ்ச்சியாக நடைபெறும். இதில் பிரபல கல்வி வழிகாட்டியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி பங்கேற்பு. கோவையில் மாணவர்களின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் குறித்து சிஎஸ்ஐ எஜு கனெக்ட் 2026 எனும் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி வரும் மே 2ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கோவை ரேஸ் கோர்ஸ் சிஎஸ்ஐ ஆல் சோல்ஸ் ஆலய வளாகத்தில் நடைபெறவுள்ள இதுகுறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு சிஎஸ்ஐ கோவை தெருமண்டல அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய சிஎஸ்ஐ கோவை திருமண்டல பேராயர் பிரின்ஸ் கால்வின் செய்தியாளர்களிடம் பேசினார். உடன் பொருளாளர் அமிர்தம் மற்றும் கல்வி வழிகாட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் ஊட்டி சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியின் இயக்குநருமான அருமைராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். வரும் கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் யூஜி படிப்புகளை தேர்வு செய்ய உள்ளவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்களுக்கான முழுமையான வழிகாட்டும் தளமாக இது அமையும் என்றும் பேராயர் கூறினார். இதில் கோயம்புத்தூர் மறை மாவட்டத்தின் கீழ் செயல்படும் சிஎஸ்ஐ கல்வி நிறுவனங்கள், கோவை, திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் உள்ள பல கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் 15க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், 1500க்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளனர். குறிப்பாக பிரபல கல்வி வழிகாட்டியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே உரையாட உள்ளதாக தெரிவித்தார். மாணவர்கள் தங்களது திறன், விருப்பம் மற்றும் எதிர்கால வேலை வாய்ப்புகளை கருத்தில் கொண்டு சரியான கல்வித்துறையை தேர்வு செய்ய உதவும் வகையில் இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். கலைக்கல்லூரிகள் மற்றும் வீட்டிருக்கின்ற உலகம் முழுவதும் பயணித்து பல்வேறு மக்களை பல்வேறு நிலைகளை சந்தித்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து எதிர்காலத்தின் நம்பிக்கை கொடுத்து குறிப்பாக ஐயா அவர்களை இந்த கோவை திருப்பலத்தினுடைய உதவி தலைவர் மற்றும் நானும் கிறிஸ்துவ கல்லூரியில் தான் படித்தேன். மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. நான் பேசுறது நிறைய கல்லூரிக்கும் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காது. உண்மை என்னைக்குமே கசக்கும். இல்ல உண்மைதான். Everything has become commercial. The professionalism போயிடுச்சு. அது கஷ்டமா இருக்கும். அது சொல்லும்போது ஏற்றுக்கிறது இல்லை. இல்ல உண்மைதான். நான் 3 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அது இன்னும் வைரல் இருக்கு. நாட் ஒன்லி இன் இந்தியா, வேர்ல்ட் வைட். நிறைய நான் ஆல்மோஸ்ட் 52 countries I have traveled. About a month back I was in France, Spain, Taiwan, US, Canada. I go every year to update my knowledge. நான் எப்போ முன்னாலும் அது கேட்குறேன். இந்த பிகைன் வுட்ஸில் நான் பேசினேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் படிக்கிற மாணவர்கள் கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் அவங்களை காப்பாற்றணும். அது தெரியல. மேபி where is my mobile? 50% of AI data centers have quietly been cancelled 2 weeks back. 50% AI data குவைட்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது நான் 3 வருஷம் முன்னாடி பேசுறேன். ஏபி சார் பேசுறதுனால நான் ஜோசியம் பார்த்து பேசுறேன். I don't believe in astrology. Everything is happened in science. அது தெரிய மாட்டேங்குது. என்ன ஏன் நான் டேட்டா சென்டர் வாக்காங்க. How many of you did research? ஒரு டேட்டா சென்டருக்கு எவ்வளவு எனர்ஜி தேவை தெரியுங்களா? Even nuclear energy will not be possible. இந்தியாவில் எங்க சார் எனர்ஜி இருக்கு? இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு டேட்டா சென்டர் வேணும்னா do you know that 50% of our energy will be wiped out? பாதி நாள் மட்டும் கரண்ட் தான் ஒத்துப்பீங்களா? Do you know the temperature will rise by 8 to 10 degrees if you have a data center here? The politicians play a game. இதுதான் உண்மை சார். கசக்கும். தெரிய மாட்டேங்குது. Data are very important. In English ஒரு saying இருக்கு, every problem has got a solution. So now companies are looking whether நேற்று ஃபின்லாண்டில்
They said, why can't we take the efficient computing? How many? No. நான் சொல்றத நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். நான் எப்பவுமே as far as except our parents are most dedicated. யார் கிட்ட வேணா போய் பேசு சார், அம்மாவோட